ஆயுஷ்லேருந்து டாக்டர் பிரியங்கா. இப்போ நான் பேச போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதாவது இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வலி எல்லா இடத்துலையும், கழுத்து வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, மூட்டு வலின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எல்லா வீட்லேயுமே இந்த விஷயம் இல்லாத இடமே கிடையாது. எல்லார் வீட்லேயுமே வயசானவங்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு 30 வயசு தாண்டின பெண்மணியாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த வலின்ற பிரச்சனை ரொம்பவே தொந்தரவு கொடுத்துட்ருக்கு. ஸோ இந்த வலிக்கு தீர்வு இருக்கா இல்லையா, மாற்று மருத்துவமில் இதில் என்ன, எப்படி நாங்கள் இதை சரி பண்ணிட்டுருக்கோன்றதா சொல்ல போகிறேன். இப்போது நிறைய பேர் ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லை வேலைக்கு போகிறதே பார்த்திங்கன்னா பஸ்ஸு, ஆட்டோ இந்த மாதிரி எல்லாமே ட்ராவல் பண்ணி தான் போயிட்டுருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ் போய்ட்டுமே அவங்க உட்கார பொசிஷன் இதெல்லாம் நிறையவே மாறுபட்டுருக்கு. ஸோ இதனால் இப்போ ரொம்ப நிறைய பேர் பாதிக்கப்படுற விஷயம் வலி, கழுத்து வலியாக இருக்கட்டும், முதுகு வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, இது எல்லாத்துக்குமே காரணங்கள் இந்த ட்ராவலிங் மட்டும் கிடையாதுங்க. அதோடு கூட உங்களோட எலும்பில் ஏதாவது பிரச்சனைகள்லாம் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது, சின்ன சின்ன பிரச்சனைகள் தான். எலும்பு தேய்மானமாக இருக்கலாம், இல்லை வீக்கமாக இருக்கலாம், எலும்பை சுற்றி ஏதாவது வீக்கமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பெயின் வரும். பெயின்ன்றது நார்மல் தான். தேவையில்லாமல் அதுக்காக போயிட்டு வெளியில் மாத்திரைகள் எடுக்கிறது, மெடிக்கல் ஷாப்பில் தானாகவே வாங்கி சாப்பிட்றது, இதெல்லாம் அறவே நீங்கள் விடுறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு வாரத்தில் ஒரு நாள் வருது, மாதத்துக்கு ஒரு வாட்டி வருது, நாங்கள் போய் மெடிசன் சாப்பிட்டுப்போம் அப்படின்னு தான் நிறைய பேர் என்கிட்ட வராங்க. இந்த வாரத்துக்கு ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு நாள், வருஷக்கணக்காக அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. இதனால் என்ன பாதிப்புன்றதை நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. கண்டிப்பாக ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் அது என்ன பாதிப்புன்றதும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பிரச்சனைகளுக்கு பார்த்திங்கன்னா மாற்று மருத்துவமில் ரொம்ப நல்லாவே மருந்துகள் இருக்குங்க. சித்தாவாக இருக்கட்டும், ஹோமியோபதி, யுனானி, யோகா, ஆயுர்வேதா, இந்த மாதிரி விஷயங்களை தேடி நீங்கள் போகும்போது உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அதாவது என்ன ரீசன்னு கண்டுபிடிச்சி மெடிசன்ஸ் நாங்கள் கொடுக்கறதுனால உங்களுக்கு பின்னாடி பெருசாக இந்த பாதிப்புகள் ஏற்படாது. என்ன சொல்கிறீங்க, வலி சுத்தமாக எனக்கு வரவே வராதான்னு கேட்கலாம். அப்படி கிடையாதுங்க. வலியோட ஃப்ரீக்வன்சி குறையும். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு 2 நாளில் ஒரு 3 நாள் வருது, இல்லை மாதத்தில் ஒரு 4-5 வாட்டி வருது அப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சியை ஃபஸ்ட்டு நாங்கள் குறைப்போம். வாரத்தில் 2 நாள் 3 நாள் வர்றது மாதத்துக்கு ஒரு வாட்டியாக மாறும். மாதத்தில் வர்றது 2 months ஒன்ஸ், 3 months ஒன்ஸ், இந்த மாதிரி மாறும். ஸோ ஃப்ரீக்வன்சி குறையும். ஒரு 1 year ஒன்ஸ்க்கு ஒரு வலி வரத்துக்கும் வாரத்தில் 2-3 வாட்டி வலி வரத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இதை சரி பண்ண முடியும், இனிமேல் உங்களுக்கு வலியே வராது அப்படி கிடையவே கிடையாது. உங்களோட ஃப்ரீக்வன்சி குறைஞ்சாலே நீங்கள் ரொம்பவே நல்ல லைஃப்பை லீட் பண்ணுவீங்க. இங்கே ALM ஆயுஷில் நாங்கள் யோகா, அக்குபஞ்சர், மசாஜ் மட்டும் இல்லாமல் அதுக்கேற்ற டயட்டு, நீங்கள் எப்படி உங்கள் லைஃப் ஸ்டைல் இருக்கணும், லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் என்னன்றதை நாங்கள் கவுன்சில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லாமே சேர்த்து பண்ணுறதுனால உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ நிச்சயமாக சொல்கிறேன், வேலை செய்கிற பெண்களாக இருக்கட்டும், வீட்டில் இருக்க பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், வயதானவர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோடு கூட நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். டிப்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பழங்காலத்தில் எல்லா மனுஷங்களும், முன்னாடியெல்லாம் இந்த பெயின் கில்லர் கிடையாது. பழங்காலத்தில் வயசானவங்களுக்கும் கண்டிப்பாக வலி இருந்திருக்கும், வலி இல்லாமல் இருந்திருக்காது. அப்போல்லாம் பெயின் கில்லர்லாம் கிடையாது. அவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நார்த்தங்காய் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம தமிழ் மண்ணில் வளர்கிற ஒரு பழம் தான் நார்த்தங்காய். சிட்ரஸ் ஃப்ரூட்டில் முதன்மையான பழம் தான் அது. ஸோ அந்த நார்த்தங்காய் என்ன பண்ணுறீங்க, எங்கே வலி இருக்கோ, இப்போ மூட்டு வலி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த நார்த்தங்காயை எடுத்து மூட்டில் நல்லா தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக பெயின் ரிலீவ் ஆகும். நீங்கள் நெட்லேயே சர்ச் பண்ணிங்கன்னா நார்த்தங்காய் சிட்ரியான் ஃப்ரூட்னு சொல்லுவோம். அப்படி போடும்போதே அது சைடில் அனல்ஜெசிக்னு வரும், அதாவது பெயின் கில்லர்னு அர்த்தம். வலியை சரி பண்ணக்கூடிய ஒரு காய். ஸோ அதை நீங்கள் மூட்டு மலையோ, இல்லை எங்கே வலி, தலைவலினா தலைமலையோ நீங்கள் தேய்ச்சிக்கும் போது அந்த வலி கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு அப்படியே செட்டில் ஆகும். அப்போல்லாம் இது மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு அடிக்கடி ஏற்படுதா, மருந்து எடுக்கிறதுக்கு நாங்கள் மாட்டு மரத்தில் மருந்து இருக்குது. அதோட கூட இந்த மாதிரி விஷயம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு வலி குறைதா இல்லையான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.